ஒரு காலத்தில் மலர்களால் நிறைந்த ஓர் அழகான பண்ணையில் மித்ரா என்ற ஒரு சின்ன தேனீ வாழ்ந்து வந்தது. அவள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவளுடைய மனசு ரொம்ப பெரியது. மித்ரா தன் வேலையை ரொம்ப நேசிப்பவள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்பே அவள் எழுந்து விடுவாள். மெதுவா கண்களை திறந்து இன்னைக்கு எந்த மலர் எனக்காக காத்திருக்குதோ என்று சந்தோஷமா நினைத்துக்கிட்டு மலரிலிருந்து மலருக்கு பறக்க ஆரம்பிப்பாள். பண்ணையில் இருக்கும் எல்லா மலர்களும் மித்ராவை பார்த்தா சிரிக்கும். ஏன்னா அவளை ரொம்ப அன்பா பொறுமையா தேன் சேகரிப்பாள். அதே பண்ணையில மித்ராவின் நண்பர்களும் இருந்தார்கள். லுலு என்ற ஒரு முயல், அவளுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். மீனு என்ற ஒரு பூனை, அவளுக்கு தூங்க ரொம்ப பிடிக்கும். குக்கு என்ற ஒரு கோழி, அவளுக்கு பேசிக்கிட்டே இருப்பது ரொம்ப பிடிக்கும். மித்ரா அவர்களை ரொம்ப நேசிப்பாள். ஒரு நாள் அவள் நினைத்தாள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தேன் கூடுவை சேமிக்கலாமா? அப்போ மழைக்காலத்துல எல்லாருக்கும் உதவியா இருக்கும் என்று. முதலில் அவள் லுலு முயலை கேட்டாள். லுலு சிரித்துக்கிட்டே, ஐயோ மித்ரா, இப்போ விளையாடும் நேரம், வேலையெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் என்றாள். மித்ரா சின்னதா சோகமாயினாலும் எதுவும் சொல்லாமல் அடுத்த நண்பரிடம் போனாள். மீனு பூனை வேலியில் படுத்து தூங்கிக்கிட்டிருந்தாள். மீனு, நீ கொஞ்சம் உதவுவாயா என்று மித்ரா கேட்டாள். மீனு கண்களை கூட முழுசா திறக்காம, ஐயோ இவ்வளவு வேலையெல்லாம் வேணாம், எனக்கு இப்போ தூக்கம்தான் முக்கியம் என்று சொன்னாள். மித்ரா மனசுக்குள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் நம்பிக்கையை விடவில்லை. கடைசியாக குக்கு கோழியிடம் போனாள். குக்கு பேசிக்கிட்டே, வேலைக்கெல்லாம் நேரமே இல்லை, நாளை பார்க்கலாம் என்றாள். அந்த நாள் மித்ராவுக்கு யாரும் உதவவில்லை என்று மனம் கொஞ்சம் கனமாக இருந்தது. ஆனாலும் அவள் மனசுக்குள் ஒரு உறுதி எடுத்தாள், நான் தனியா இருந்தாலும் என் உழைப்பை நிறுத்த மாட்டேன் என்று. அன்று முதல் மித்ரா ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் பறந்தாள். வெயில், காற்று, சோர்வு எதுவும் அவளை நிறுத்தவில்லை. சின்ன சின்ன தேன் துளிகள், ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள் என்று மெதுவாக அந்த தேன்குடுவை நிரம்ப ஆரம்பித்தது. மித்ரா வேலை செய்யும் போது சிரிப்பாள், பாடுவாள், மலர்களோட பேசுவாள். அவளுக்கு வேலை ஒரு சுமையா இல்லை, அது அவளுக்கு சந்தோஷம். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் மாலை பண்ணை முழுக்க ஒரு இனிய வாசனை பரவியது. அந்த வாசனை எல்லாரையும் ஈர்த்தது. லுலு ஓடி வந்தாள். மீனு கண்களை தேய்த்து வந்தாள். குக்கு பறந்துகிட்டு வந்தாள். ஆஹா, எவ்வளவு நல்ல வாசனை! மித்ரா, நமக்கும் கொஞ்சம் தேன் தருவாயா என்று கேட்டார்கள். மித்ரா அமைதியா பார்த்தாள். கோபம் இல்லை, சத்தம் இல்லை. மெதுவா கேட்டாள், நான் மலர்களுக்கு போன போது யார் உதவினீங்க? எல்லாரும் தலை குனிந்தார்கள். தேன் சேமிக்க நான் உழைத்த போது யார் வந்தீங்க? பதில் இல்லை. அப்போ மித்ரா மென்மையா சொன்னாள், உழைப்பின் பலன் உழைத்தவனுக்கே, ஆனா கற்றுக்கொள்வதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அந்த வார்த்தைகள் நண்பர்களின் மனசை தொட்டது. லுலு சொன்னாள், மன்னிச்சிடு மித்ரா, இனிமேல் நான் உதவுவேன். மீனு, நான் சோம்பேறியா இருந்துட்டேன் என்றாள். குக்கு, நாம் எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணலாம் என்றாள். மித்ரா சிரித்தாள். அடுத்த நாளிலிருந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பண்ணையில் அதற்கு பிறகு யாரும் சோம்பேறியாக இல்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.